இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக மத்தி மீன் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு சால மீன் மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மீன் வந்து போட்லேருந்து இறக்குன உடனேயே வாங்கின மீன். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதோ அல்லது ஐஸில் வச்ச மீனையும் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி பொரிச்சோ குழம்போ வச்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தலையையும் அந்த சைட்லையும் ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு வால் பகுதியும் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க வேஸ்ட்டெல்லாம் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மத்தி மீனை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா உரசிட்டு ஒரு 4-5 தடவை தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம கத்தினால கீரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீரி எடுத்தோம்னா மசாலாக்கெல்லாம் நல்லா உள்ளே சார்ந்து இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 15 மீன் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 சின்ன வெங்காயம், அப்புறம் 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அல்லது முழு மிளகு, காரத்துக்கு வந்து 3 மிளகாய் வத்தல், அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இல்லாமல் ஆர்டினரி மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா மிளகாத்தூளோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மீனை வந்து ஃபுல்லாக அதில் சேர்த்து நல்லா அந்த மீனில் வந்து இந்த மசாலா படுற அளவுக்கு நம்ம கையினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பெரிய மீனுன்னா நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து தனித்தனியாக அந்த மசாலாவை தடவி விடலாம். இது சின்ன மீன்கிறனால மொத்தமாக சேர்த்துட்டே நம்ம இந்த மாதிரியே கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் மீனில் வந்து நல்லா சார்ந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம்னா இந்த மீனுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மசாலா வந்து நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லையும் பொரிச்சிக்கலாம். தோசைக்கல்லில் பொரிச்சோம்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் செலவாகும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு மீனை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 மீன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மீனை வந்து உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மீனை வந்து திருப்பி போடணும். மீனை உடனே நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மீனில் வந்து இந்த மசாலா ஒட்டாமல் தோசைக்கல்லில் ஒட்டிக்கின்றோம். மீனை தோசைக்கல்லில் போட்டதுலேருந்து மீனை எடுக்கிற வரைக்கும் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மேலே இருக்க மசாலா வந்து சீக்கிரம் கருகி போயிடும். இந்த மாதிரி மீடியமாக வச்சு பொரித்து எடுத்தோம்னா மீன் வந்து நல்ல பொன் நிறமாக இருக்கும். மசாலாக்களும் கருகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீனை வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். திருப்பியும் அதே மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துலேயே அந்த மீன் வந்து அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இது சின்ன மீன்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதிக நேரம் தோசைக்கல்லில் வச்சுருக்குங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இந்த மசாலா வந்து நல்லா அந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து தோசைக்கல்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் மத்தி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க மீனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். மசாலா தடவின மீன் எல்லாத்தையும் மொத்தமாக பொரிச்சிடாமல் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். அதனோட டேஸ்ட்டே தனி தான். சுடச்சுட நம்மளோட மத்தி மீன் ஃப்ரை வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் மத்தி மீன் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.